வணக்கம் நண்பர்களே. தங்கம் விலை சவரனுக்கு 70,000 ரூபாய்க்கு கீழே குறைய போகுதா? இன்னொரு பக்கம் நம்ம பங்கு சந்தையில முதலீடு செஞ்சவங்க ஒரே நாள்ல 6 லட்சம் கோடி ரூபாயை இழந்து ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவுல நீங்க ஒரு நகை கடைக்கு நகையை வாங்க போறீங்கன்னா அங்க உங்களுக்காக ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்க. உங்ககிட்ட பான் கார்டு இல்லைன்னா நீங்க ஆசைப்பட்ட நகையை வாங்கவே முடியாதா? அரசாங்கத்தோட அந்த அதிரடி ரூல் என்ன சொல்லுது? உலகத்துல ஒரு மூலையில நடக்கிற போருக்கும் உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்துக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பல அதிரடி தகவல்களை தான் இன்னைக்கு நாம சக்சர் சேனல்ல ரொம்பவே விளக்கமா பார்க்க போறோம். இந்த வீடியோவோட ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல தங்கம் விலை பத்தி பார்த்துடலாம். கடந்த 2 நாளா மளமளன்னு ஏறிக்கிட்டு இருந்த தங்கம் விலை இன்னைக்கு சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்திருக்கு. தங்கம் விலை இன்னைக்கு கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. சென்னையில இன்னைக்கு நிலவரப்படி 1 கிராம் ஆபரண தங்கம் 150 ரூபாய் குறைஞ்சு 15,970 ரூபாய்க்கு விற்பனையாகுது. அதாவது மறுபடியும் 1 கிராம் தங்கம் 15,000 ரூபாய்க்கு கீழே இறங்கி வந்திருக்கு. இது ஒரு நல்ல அறிகுறி தான். ஆனா இப்போ ஒரு சவரன் என்ன விலைன்னு பார்க்கலாம். நேற்றைய நிலவரப்படி 1 சவரன் தங்கம் 20,960 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. ஆனா இன்னைக்கு அதிரடியா 1,20,000 ரூபாய் விலை குறைஞ்சு 19,760 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதே மாதிரி 10 கிராம் தங்கம் 15,000 ரூபாய் குறைஞ்சு 1,49,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. தங்கத்தோட விலையை தொடர்ந்து இன்னைக்கு வெள்ளியோட விலையும் கணிசமா குறைஞ்சிருக்கு. 1 கிராமுக்கு 10 ரூபாய் குறைஞ்சு 290 ரூபாய்க்கும் 1 கிலோவுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா 10,000 ரூபாய் குறைஞ்சு 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுது. ஆனா இந்த விலை குறைவு அப்படிங்கிறது ஒரு நிலையான மாற்றமா? இல்ல மக்கள் கிட்ட ஒரு போக்கு காட்டிட்டு மறுபடியும் ஒரே அடியா விலை ஏறுமா? ஏன்னா இப்ப மார்க்கெட்ல ஒரு பேச்சு பலமா அடிபடுது. தங்கம் விலை மறுபடியும் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே குறையும், இன்னும் சொல்ல போனா 70,000 ரூபாய்க்கு கீழே போகும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா சர்வதேச சந்தையில சில முக்கியமான மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பொதுவா சர்வதேச சந்தையில டாலரோட மதிப்பு வீழ்ச்சி அடையும் போது எல்லாமே தங்கத்தோட விலை உயரும். இது காலம் காலமா நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா கடந்த சில வருஷங்களாவே உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்யா மேல பல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டது. இதனால பல நாடுகள் டாலருக்கு மாற்றா தங்கத்துல முதலீடு செய்ய தொடங்கினாங்க. இதுதான் தங்கம் வரலாறு காணாத உயரத்தை எட்டுனதுக்கு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சது. ஆனா இப்போ நிலைமை மாறப்போகுதுன்னு ப்ளூம்பர்க் நிறுவனத்தோட ஆய்வறிக்கை சொல்லுது. அதாவது உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு அமெரிக்காவுடனான ரஷ்யாவோட பொருளாதார உறவு சுமூகமாச்சுன்னா நிலைமை அப்படியே தலைகீழா மாறும். அப்படி ஒரு சூழல் ஏற்படும் போது சர்வதேச வர்த்தகம் மீண்டும் டாலர் முறையிலேயே அதிக அளவில் நடக்கும். இதனால டாலரோட மதிப்பு உயர்ந்து தங்கத்தின் மீதான மோகம் குறைய தொடங்கும். ரஷ்யா தன்கிட்ட இருப்புல வச்சிருக்கிற பெருமளவிலான தங்கத்தை வித்து டாலரா மாத்தும் போது உலக சந்தையில தங்கத்தோட வரத்து ரொம்பவே அதிகரிக்கும். இதன் காரணமா தங்கத்தோட விலை சவரனுக்கு 70,000 முதல் 80,000 வரை குறையக்கூடும்னு பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரே நாள்ல நடந்துடாது. இது படிப்படியா சரிஞ்சு 2027ஆம் ஆண்டு வாக்குல தான் இந்த பெரிய விலை வீழ்ச்சியை மக்கள் எதிர்பார்க்க முடியும்னு சில நிபுணர்கள் கணிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலக பொருளாதார சூழலையும் போர் பதற்றத்தையும் பார்க்கும்போது இதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்பவே இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை சிலர் சொல்ற மாதிரி 70,000 ரூபாய்க்கு கீழே தங்கம் விலை வந்தா நடுத்தர மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் நகை கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு அதோட மதிப்பும் குறையும்ங்கிறத நாம மறந்துடக்கூடாது. அதனால ட்ரம்ப் இனி என்னென்ன அதிரடி முடிவுகளை எடுக்க போறாரு அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது நம்ம பங்குச்சந்தை பற்றி. இந்திய பங்குச்சந்தையில முதலீடு செஞ்சவங்களுக்கு கடந்த 1.5 வருஷம் அப்படிங்கிறது ஒரு இருண்ட காலம்னு தான் சொல்லணும். 1.5 வருஷமாவே பெரிய அளவிலான வளர்ச்சி எதுவுமே இல்ல. பெரும்பாலான பங்குகள் ரெட் கலர்ல தான் இருக்கு. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்ட உடனே மார்க்கெட் மீண்டு வரும்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனா அந்த நேரத்துல தான் மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் ஆரம்பிச்சது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு உயர தொடங்கினது நம்ம முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய பேட் நியூஸாவே முடிஞ்சது. வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் நாள்தோறும் பல ஆயிரம் கோடி பணத்தை இந்திய பங்குச்சந்தையிலிருந்து வெளியே எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. குறிப்பா ஈரான் போர் தொடங்கின இந்த 10 நாள்ல நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு. ஒரு நாள்ல மட்டுமே முதலீட்டாளர்கள் 6 லட்சம் கோடி ரூபாய் இழந்திருக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சரிவுக்கு மிக முக்கியமான காரணமே வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் அவங்க கையில இருக்கிற பங்குகளை வேகமா விற்கிறது தான். ஈரான் போர் எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியாது. அதனால கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு பலரும் பங்குகளை விற்பனை செய்யறது தான் இந்த மார்க்கெட் வீழ்ச்சிக்கு காரணம். ஈரான் போர் முடிவை எட்ட போகுதுன்னு ட்ரம்ப் சொன்ன அடுத்த நிமிஷமே பங்குகள் கொஞ்சம் உயர தொடங்குச்சு. ஆனா அதற்கான எந்த அறிகுறியும் தரையில தெரியல.
இந்த குழப்பம் முதலீட்டாளர்களை புதிய முதலீடுகளை செய்ய விடாம தடுக்குது. இந்திய பங்குச்சந்தைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னா போர் முடியணும், ரூபாய் மதிப்பு வலுப்பெறணும், முக்கியமா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மறுபடியும் இந்திய சந்தையை நம்பி உள்ள வரணும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். நீங்க நகை கடைக்கு போறீங்கன்னா எத்தனை ரூபாய்க்கு மேல நகை வாங்கினா பான் கார்டு கொடுக்கணும், எத்தனை ரூபாய்க்கு மேல ரொக்கமா கொடுக்க முடியாது, இதை தெரிஞ்சுக்காம போனா நீங்க பெரிய சிக்கல்ல மாட்ட வாய்ப்பு இருக்கு. மத்திய அரசோட தற்போதைய விதிமுறைகளின்படி நீங்க ஒரு பரிவர்த்தனையில அதிகபட்சமா 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை மட்டும்தான் ரொக்கமா கேஷா வாங்க முடியும். இந்த வரம்புக்கு மேல நீங்க தங்கம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வங்கி மூலமா தான் பணத்தை செலுத்தணும். அதாவது UPI, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது காசோலை மூலமா தான் பேமெண்ட் பண்ண முடியும். 2 லட்சத்துக்கும் அதிகமான மதிப்புள்ள தங்கம் வாங்கும்போது நெஃப்ட், RTGS அல்லது டிமாண்ட் டிராஃப்ட் போன்ற டிஜிட்டல் முறைகளில் பணம் செலுத்துறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் 2 லட்சத்துக்கும் குறைவான மதிப்புள்ள தங்கம் வாங்கும்போது ரொக்கமா வாங்கலாம்னு ஒரு ரூல் இருந்தாலும் இப்போ இருக்கிற முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்காக பல நகை கடைக்காரங்க 2 லட்சத்துக்கும் கீழே வாங்கினாலும் உங்களோட ID விவரங்களை கேட்றாங்க. இப்போ பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம், தங்கம் வாங்க பான் கார்டு கண்டிப்பா வேணுமா அப்படிங்கிறது தான். இதுக்கு பதில் ஆமா. 50,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பு இருக்கிற தங்க நகைகளை நீங்க வாங்கும்போது உங்களோட பான் கார்டு விவரங்களை நகைக்கடையில கொடுக்கறது இப்போ கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பெரிய அளவிலான பண பரிமாற்றங்களை கண்காணிக்கிறதுக்கும் கணக்குல வராத கருப்பு பணத்தை ஒடுக்கிறதுக்கும் மத்திய அரசு இந்த அதிரடி விதியை அமல்படுத்தியிருக்காங்க. அதனால நீங்க 2 லட்சத்துக்கும் குறைவான மதிப்புல நகை வாங்கினாலும் 50,000 ரூபாயை தாண்டிட்டாலே பான் கார்டு விவரங்கள் கொடுக்காம நகை கடைக்காரங்க தங்கத்தை உங்களுக்கு விற்க முடியாது. உங்ககிட்ட இருந்து வாங்குற இந்த தகவல்களை அவங்க வருமானத்துறைக்கு அனுப்பணும். பான் கார்டு இல்லைன்னா நீங்க நகையே வாங்கவே முடியாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அப்புறம் சில இடங்கள்ல ஆதார் அட்டை கேட்குறாங்களே, அது எதுக்குன்னு நீங்க கேட்கலாம். தங்கம் வாங்க ஆதார் அட்டை சட்டப்படி கட்டாயம் கிடையாது. ஆனா சில நகை கடைக்காரங்க கூடுதல் சரிபார்ப்புக்காகவும் வாடிக்கையாளரோட அடையாளத்தை உறுதி செஞ்சுக்கிறதுக்காகவும் ஆதாரை கேட்கலாம். பண மோசடி, வரி ஏய்ப்பு போன்ற விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான் அரசாங்கம் இவ்வளவு கடுமையான விதிகளை கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா தங்க சந்தையில ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணுங்கிறது தான் நோக்கம். தங்கம் விலை குறையுமா அல்லது மறுபடியும் ஏறுமா? பங்குச்சந்தை சரிவு எப்போ நிற்கும்? அரசாங்கத்தோட இந்த பான் கார்டு மற்றும் ரொக்க பரிவர்த்தனை விதிகளை நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் தங்கத்துல முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. இது போன்ற ரொம்பவே முக்கியமான மற்றும் பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சாக்சர் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பீஸ்.